ஹலோ டியர்ஸ், நம்ம வெளியிலே சாப்பிட்ட மோமோஸ் வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்க போகிறோம். பன்னீர் மோமோஸ் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 2 கப் வந்து மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, தேவையான தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. ஒரு ஹாஃப் அன் நல்லா ஊறட்டும். அடுத்து வந்து ஒரு கடாயில் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதில் 4 தக்காளி, 4 காஷ்மீரி சில்லி, கொஞ்சமாக வந்து பூண்டு இது வந்து நல்லா வேக வச்சு தோல் உரிக்கு விட்டுருங்க. நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடணும். அடுத்து வந்து பேனில் ஆயில் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க, துருவின பன்னீர் ஆட் பண்ணிக்கிங்க, லைட்டாக பெப்பர் தூள், உப்பு ஆட் பண்ணிட்டு அது லைட்டாக சாத்தே பண்ணியிருக்கீங்க, கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து இது ஆறட்டும், நம்ம வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து மோமோ சட்னி ரெடி ஆகிருச்சு. இது வந்து நம்ம தனியாக வந்து இப்போ எடுத்து வச்சுக்கணும். அடுத்து வந்து பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு இது வந்து நல்லா சாத்தே பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக கெட்சப் ஆட் பண்ணிக்கிங்க, தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து மோமோ செய்ய போகிறோம். நல்லா வந்து மைதா மாவு வந்து நல்லா இழுத்துட்டு ஸ்டஃபிங் வச்சு மூடி வச்சுட்டு இப்போ வந்து இட்லி தட்டில் வந்து நம்ம வேக வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ அவ்வளோ சூப்பரான பன்னீர் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி எப்படி சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.